இன்னைக்கு ஒரு சாதாரணமான நாள் இல்ல, இந்த உலக வரலாற்றிலேயும் சரித்திரத்தை மாற்றி போட்ட ஒரு நாள். முதல் இந்த உலகத்துல திருச்சபை உருவான ஒரு நாள். முதல் ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்பட்ட ஒரு நாள். பழைய ஏற்பாட்டு காலத்துல யார் மேல ஆண்டவர் பரிசுத்தாவி ஊற்றுவாரு? ராஜாக்கள் மேல, தீர்க்கதரிசி மேல, ஊழியக்காரங்க மேல. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல மாம்சமான யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட ஒரு நாள் தான் இந்த பெந்தேகோஸ்தே நாள்ல. பரிசுத்த ஆவியானவர் அங்கிருந்த எல்லார் மேல ஊற்றப்பட்ட மாதிரி இன்னைக்கு அவர் நம்ம மேல ஊற்றப்பட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த பெந்தேகோஸ்தே நாள்ல அங்க இருந்த எல்லார் மேலையும் ஊற்றப்பட்ட அதே ஆவியானவர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க மேல அவர் ஊற்ற போகிறார். வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இயேசு இந்த பூமியில் ஊழியம் செய்த நாட்கள்ல அவர் ஊழியத்தை முடிக்க போகிற சமயத்தில், ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்க போகிற சமயத்தில் சீசர்களை பார்த்து ஒரு காரியம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் போய் உங்களிடம் கூட எப்பொழுதும் இருக்கும்படி தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? அனுப்புவேன் அப்படின்னு சொல்றார். இயேசு இந்த பூமியில் எதுக்கு வந்தார்? பாவிகளை ரட்சிக்க வந்தார். பிதாவாய் இருந்த தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு என்ன செஞ்சாரு? அனுப்பினாரு. இயேசு 33 வருஷம் இந்த பூமியில் என்ன செஞ்சாரு? வாழ்ந்தார். அதுக்கப்புறம் அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அவர் உயிர் தெழுந்த பிறகு அவர் இப்போ எங்கே போறாருன்னா பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்கிறாரு? போறாரு. இயேசு கூட 3 வருஷம் இருந்தோமே, 3 வருஷம் அவர் கூட அவர் ஊழியத்துக்கு போன இடத்துக்கெல்லாம் நம்மளை கூட்டிகிட்டு போனார். அவர் கூட நம்ம இருந்து நம்மளை எவ்வளோ ஆசீர்வாதமாக வச்சுருந்தாரு. இப்போ இயேசு நம்மளை விட்டுட்டு போயிட்டார்னா நம்ம என்ன பண்ணுறது? யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போயிருக்கிறேன். இயேசு எதற்காக பரலோகத்துக்கு போயிருக்கிறாரு? பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் இருக்கு. அதுல உங்களுக்குன்னு ஒரு வாசஸ்தலத்தை கட்டுவதற்காக இயேசு பரலோகத்திற்கு போயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண இயேசு பரலோகத்திற்கு போயிருக்கிறாரு. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. 3ஆவது வசனம். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். பிதாவின் வீட்டில் வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண இயேசு அங்க ஒரு வீடு கட்டிட்டு அவர் இருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்திற்கு உங்களையும் என்னையும் கூட்டிட்டு போவார். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது? சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. அந்த நம்பிக்கை இருந்தால் தான் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு என்ன செய்யணும்? ஆமாம். எனக்கு அந்த நம்பிக்கை இல்லையா அப்படின்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரணும் அவசியமே. இயேசு பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்குன்னு ஒரு ஸ்தலத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஸ்தலத்தில் ஆயத்தம் பண்ணிட்டு உங்களை மறுபடியும் அவர் என்ன செய்வார்? அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போவார். இப்போ இந்த சமயத்தில் உங்க கூட எப்பவும் இருக்கும்படி 24 மணி நேரம் உங்க கூட இருக்கும்படி அவர் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன்.
இயேசு இப்போ எங்கே இருக்கிறாரு? பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறாரு. இப்போ உங்க கூட இருக்கும்படி தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு? அனுப்பியிருக்கிறாரு. பாருங்க, உயிர்த்தெழுந்த இயேசு, நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அவர்களுடனே பேசி திஷ்டாந்தரங்களினாலே அவர்களுக்கு உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார். இயேசு உயிர் தெழுந்த பிறகு 40 நாள் சீசர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் என்ன செஞ்சாரு? தரிசனமானார். அவர் உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார். 4ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இயேசு சொல்றாரு, நான் இப்ப பிதாவின் இடத்துல பரலோக ராஜ்யத்துக்கு போறேன். நீங்க எல்லாரும் யோவான் ஸ்தானத்தினால ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறீங்க. நீங்க அடுத்து எப்படி ஞானஸ்தானம் பெறணும்னா பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறணும். சத்தமரலையே சொல்லுங்களேன். நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்படுறோம். ரட்சிக்கப்படுறதுல என்னது? மனம் திரும்புதல். ரட்சிக்கப்படுறதுல என்னது? பாவத்தில் இருந்த நம்ம மனம் திரும்புகிறோம். நீங்கள் ஞானஸ்தானம் எதுக்காண்டி எடுக்கிறீங்க? ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது உங்களை அந்த தண்ணியில் முக்கும் பொழுது நான் இந்த உலகத்தில் இருந்த அத்தனை பாவத்திற்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இயேசுவோடு கூட உயிரோடு கூட நான் என்ன செய்கிறேன்? எழும்புறேன். நான் சொல்கிறது புரியுதா? நீங்கள் ரட்சிக்கப்பட முன்னாடி நிறைய பாவத்தில் இருந்தீங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமாக நடந்தீங்க. இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதனுடைய உடம்புல ஓடக்கூடிய ரத்தமும் என்ன ரத்தம்னா பாவம் நிறைந்த ரத்தம். பாவம் நிறைந்த பிறந்த குழந்தையா இருந்தால் கூட அந்த குழந்தையுடைய உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் என்ன ரத்தம்? எப்படி பாவம் நிறைந்த ரத்தம்? தாவீது சொல்றாரு, என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள். அதனால தான் பாருங்க, பிறந்த குழந்தைங்க ஒரு 6 மாதம் 1 வயசு ஆன உடனே அந்த பிள்ளைங்க கோவப்படும் போது சொல்லுவாங்க, பாரு கோவம் அவங்க அப்பனை மாதிரியே வருது அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்க அப்பனை மாதிரியே, அவங்க அம்மாவை மாதிரியே கத்துனானே அப்படிம்பாங்க. எப்படின்னா அந்த பிள்ளையோடைய உடம்புல ஜென்ம பாவமான ரத்தம் என்ன செய்யுது? ஓடுது. இந்த உலகத்தில் பாவம் செய்கிறதுக்கு நமக்கு யாருமே கற்றுக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவோம். இப்போ இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம். ஞானஸ்தானம் எடுக்கும்போது மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இப்போ நம்ம ஒரு புதிய மனுஷனாக நம்ம என்ன செஞ்சிட்டோம்? மாறிட்டோம். அதனால தான் ஞானஸ்தானம் எடுக்கும்போது சொல்லுவாங்க, இன்றையிலிருந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலான ஞானஸ்தானம் கொடுத்து இவளுடைய நெற்றியில் சிலுவை அடையாளத்தை வரைந்து இவளை புது மனுஷனாக நான் நினைச்சிறேன் மாற்றுதேன். இனி இந்த உலகத்துக்கு முன்பாக புதிய மனிதனாக இருப்பான்னு அறிக்கையிடுறாங்க. இப்போ புது மனுஷனாக மாறியாச்சு. இப்போ ஆவியானவர் நம்மை பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்க என்ன செய்கிறாரு? நிரப்புகிறார். ரட்சிக்கப்படுவது முதல் அனுபவம். 2வது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது 2வது அனுபவம். இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிற அனுபவம் எல்லாருக்கும் வேணும். எல்லா தனிப்பட்ட நபருக்கும் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிற அனுபவம் என்ன செய்யணும்? வேணும். நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினார். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் ஆதியாகமத்தை வாசித்து பார்த்தாலே ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடினார் அப்படின்னு போட்டிருக்கோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் யார் மேலே இறங்கி வருவார் அப்படின்னா ராஜாக்கள் மேலே, தீர்க்கதரிசிகள் மேலே, ஆசாரியர்கள் மேலே, நியாயாதிபதிகள் மேலே தான் கர்த்தர் என்ன செய்வார்? இறங்கி வருவார். அதாவது ஒரு குறிப்பிட்ட நபர் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அவர் செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு அவர் போயிடுவார். பழைய ஏற்பாட்டு காலம் ஃபுல்லாக அப்படி தான். நீங்கள் உதாரணத்துக்கு வாசித்து பாருங்கள், நியாயாதிபதிகளில் நீங்கள் சிம்சோனை வாசித்து பார்த்தா சிம்சோன் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். தாவீது மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். சவுலை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். இப்படி தான் பழைய ஏற்பாட்டு காலம் ஃபுல்லாக இருக்கும்.
ஆனால் புதிய ஏற்பாட்டு காலம் வரும் பொழுது இயேசு இந்த பூமியில் மனிதனாக இறங்கி வந்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்த பிறகு என்ன நடந்ததுன்னா, இப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஊழியக்காரன் மேலே மட்டும் இல்லை தெரிந்து கொள்ளப்பட்டவர் மேலே மட்டுமல்ல, யார் மேலே ஊற்றப்படுவார் தெரியுமா? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஊழியக்காரங்க மேலே, ராஜாக்கள் மேலே, தீர்க்கதரிசிகள் மேலே தான் பரிசுத்த என்ன செய்வார்? வருவார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இந்த கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் அவர் தன்னுடைய ஆவியை ஊற்ற ஆசையோடு இருக்கிறார். சத்தமாக இல்லையா சொல்லுங்களேன். உயிரோடு இருக்கிற எல்லார் மேலையும் ஆண்டவர் ஆவி என்ன செய்வார்? நீங்களாம் உயிரோடு இருக்கீங்களா? உயிரோடு இருந்தீங்கன்னா உங்கள் மேலே கர்த்தர் நிச்சயமாக தன்னுடைய பரிசுத்த ஆவி என்ன செய்வார்? ஊற்றுவார். வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்களேன். 17ஆவது வசனம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர்கள் உங்கள் மூப்பர்கள் என்னுடைய ஊழியக்காரர் மேலும் அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இதுதான் இந்த கடைசி காலத்தில் அவர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஆராதிக்கிற, ஞானஸ்தானம் பெற்றிருக்கிற எல்லார் மேலையும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றுவதற்கு வாஞ்சையோடு இருக்கிறார். சத்தமாக இல்லையா சொல்லுங்களேன். உங்கள் மேலே, ஒவ்வொருவர் மேலையும் கர்த்தர் தன்னுடைய பரிசுத்த ஆவியை ஊற்றப் போகிறார். இந்த பெந்தேகோஸ்தே நாள் என்னது? ஏசப்பா சொல்கிறாரு, நான் போய் ஒரு தேற்றரவாளனை நான் என்ன செய்வேன்? அனுப்புவேன். இயேசுவோடு கூட எத்தனை சீஷர்கள் இருந்தாங்க? எத்தனை பேர்? 12 பேர். இந்த 12 சீஷர்கள், அவங்க கூட கூட இருந்த நிறைய சீஷர்கள், இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 120 பேர். எத்தனை பேர்? ஆமாம், 120 பேர் ஒரு வீட்டுடைய மாடியில் ஏறுறாங்க. ஒரு வீட்டோட மாடியில் ஆமாம் ஏறி அவங்க என்ன செய்கிறாங்க? ஏசப்பா என்ன சொல்லிட்டு போகிறார் பரலோகத்துக்கு போகும்போது? திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. 5ஆம் வசனம். அப்போஸ்தலர் 1:5. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். 8ஆவது வசனம் வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர் உயரே எடுத்து கொள்ளப்பட்டார். அவருடைய கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை. பாருங்க, ஏசப்பா கடைசியா அந்த பூமியில சொல்லிட்டு போறாரு, நீங்க எல்லாரும் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமில் காத்திருங்க. இது எத்தனாவது நாள் சொன்னாரு? உயிர் தெழுந்த 40ஆவது நாள் சொன்னார். உயிர் தெழுந்த. ஆமாம். இப்போ இவங்க எல்லாரும் மேல் வீட்டு அறைக்கு போயிட்டாங்க. மேல் வீட்டு அறையில் போய் 10 நாட்கள். எத்தனை நாள்? ஆமாம், 10 நாள் அங்கே ஆராதனை நடத்துறதுக்கோ, இல்லைன்னா பாட்டு படிக்கிறதுக்கோ, இல்லை ஜெபம் நடத்துறதுக்கோ, இல்லை கீபோர்டு போடுறதுக்கோ அங்கே ஆட்கள் யாருமே கிடையாது. அங்கே யாருமே 120 பேரும் மேல் வீட்டறையில் கூடி ஒரே ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணுறாங்க. என்ன ஜெபம் பண்ணுறாங்க? பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறணும், பரிசுத்த ஆவி ஊற்றப்படணும் அப்படிங்கிற ஒரே காரியத்திற்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ என்ன நடந்தது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 2. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது
பலத்த காற்று அடிக்கிற முழக்கமாய் வானத்திலிருந்து சடுதியாக அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளை போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள்ள வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏசப்பா சொன்ன மாதிரி அவங்க எல்லாரும் மேல் வீட்டறைகளை காத்திருந்து பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இயேசு உயிர் தெழுந்த 50வது நாள் பெந்தேகோஸ்தே என்கிற நாளிலே ஆவியானவர் ஊற்றப்பட்ட ஒரு நாள். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு ஒரு சாதாரணமான நாள் இல்லை. இந்த உலக வரலாற்றிலேயேவும் சரித்திரத்தை மாற்றி போட்ட ஒரு நாள். முதல் இந்த உலகத்தில் திருச்சபை உருவான ஒரு நாள். முதல் ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்பட்ட ஒரு நாள். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நாள் எவ்வளவு முக்கியமான நாள் தெரியுமா? முதல் பழைய ஏற்பாட்டு காலத்தில் யார் மேலே ஆண்டவர் பரிசுத்த ஆவியை ஊற்றுவார்? ராஜாக்கள் மேலே, தீர்க்கதரிசி மேலே, ஊழியக்காரங்க மேல. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட ஒரு நாள் தான் இந்த பெந்தேகோஸ்தே நாள். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ இந்த பெந்தேகோஸ்தே நாள்ல நம்ம ஏன் இதை தியானிக்கிறோம்? இந்த பெந்தேகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதுனால நமக்கு என்ன ஆசீர்வாதம்? இந்த பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் அங்கிருந்த எல்லார் மேலே ஊற்றப்பட்ட மாதிரி இன்னைக்கு அவர் நம்ம மேலே ஊற்றப்பட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த பெந்தேகோஸ்தே நாளில் அங்கே இருந்த எல்லார் மேலேயும் ஊற்றப்பட்ட அதே ஆவியானவர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மேலே அவர் ஊற்றப் போகிறார் தன்னுடைய ஆவியை. விசுவாசிக்கிறீங்களா? சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கணும் கையை பிடிச்சு சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியை உன் மேலே ஊற்றப் போகிறார். ஓகே, இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? இந்த பரிசுத்த ஆவியானவர் ஏன் நம்ம மேலே ஊற்றப்படணும்? ஒரு 4 காரியம் இருக்குது. அதை வேகமாக சொல்லி பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும்னு சொல்லி அதுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். நிச்சயமாக ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பரிசுத்த ஆவியால் நிரப்புவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் நேற்று ராத்திரி இதுக்காக ரொம்ப ஜெபம், இன்னைக்கு காலையிலே இருந்து ஜெபம் பண்ண. ஆண்டவரே, மேல் வீட்டறையில் 120 பேர் கூடியிருந்தாங்க. 120 பேரில் ஒருத்தர் கூட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாமல் அந்த மாடியை விட்டு என்ன செய்யலை போனாங்களா யாராவது? அதே மாதிரி எங்கள் ஆலயத்தில் வந்திருக்கிற எல்லார் மேலேயும் பரிசுத்த ஆவியை ஊற்றணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் நிச்சயமாக ஊற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, இந்த பரிசுத்த ஆவி ஊற்றப்படுவதற்கு முதல்ல அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க திரும்ப. நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு போதும். முதல்ல பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்கள் மேலே ஊற்றப்படணும்னா உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனம் இருக்கணும். உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஆமாம் 3, 6, 8, 10, 12, 15 பேர் இருக்கும், 14 பேர் இருக்கும். இப்போ இந்த 14 பேருக்குள்ளேயும் ஒரு மனம் இருக்குதான்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் சொல்லட்டுமா யார் யாருக்குள்ள என்ன இருக்குன்னு? ஒரு சிலருக்குள்ளே இவன் எப்போ முடிப்பானோன்னு இருக்குது. ஒரு சிலருக்குள்ளே பின்னாடி யார் ஏஞ்சி போகிறாங்க, யார் வந்து உட்காருதான் இருக்குது. ஒரு சிலருக்குள்ளே வீட்டுக்கு முடிஞ்சு போனவனையும் இன்றைக்கி மட்டன் எடுப்போமா சிக்கன் எடுப்போமான்னு இருக்குது. ஒரு சிலருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பப்போ மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரும்போது 120 பேர் மேலேயும் பரிசுத்த ஆவியான ஊற்றப்பட்டதுக்கு காரணம் என்ன? அவங்க எல்லாருக்குள்ளே என்ன இருந்துச்சு? இப்போ உங்கள் எல்லாருக்குள்ளே என்ன இருக்கணும்னா ஒரு மனம் இருக்கணும். உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன இருக்கணும்? இன்னைக்கு இந்த இடத்த விட்டு போகும்போது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு தான் போவேங்கிற ஒரு மனம் என்ன செய்யணும்? ஆமாம், வீட்டில் போய் குழம்பு வச்சுக்கலாம். ஒரு சிலருக்கு வரும்போது கேஸ் ஆஃப் பண்ணனா இல்லையா அமர்த்திட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தோணுது. எந்திரிச்சு போகவா போனால் இவர் திரும்ப நம்மளை ஏதோ சொல்லுவாரோ அப்படி தோணுது. தயவு செஞ்சு உங்கள் எண்ணத்தெல்லாம் ஓரமாக வச்சுட்டு பிரசங்கம் பண்ண முன்னாடி உங்கள் எல்லாருக்குள்ளேயும் நான் தயவாக கேட்டுக்கிறேன், பிரசங்கம் முடிகிற வரைக்கும் உங்கள் சிந்தனை வேறு எங்கேயும் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஒருவேளை அப்படி போச்சுன்னா நீங்கள் ஆண்டவர் கொடுக்குற இந்த ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க? இழந்து போயிருவீங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு
நீங்கள் எல்லாரும் ஒரு மனதோடு காத்திருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி எல்லாம் கையை உயர்த்தி கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு ஒரு மனதை தாங்கும், எனக்கு ஒரு மனதை தாரும். எல்லாரும் கேளுங்க பார்ப்போம். ஏசப்பா, எனக்கு ஒரு மனதை தாரும். இந்த வசனத்தை கேட்க, இந்த பரிசுத்த ஆவியின் வார்த்தையை கேட்பதற்கு எனக்குள்ள ஒரு மனதை தாரும். என் சிந்தையில் கிரியை செய்கிற எல்லா தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற குழப்பங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அவைகள் வெளியேறுவதாக, இப்பொழுது அவைகள் வெளியேறுவதாக. தேவையற்ற சிந்தனைகள் வெளியேறட்டும். ஆவியானவர் கொடுக்கிற அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள இவருடைய இருதயம், இவருடைய சிந்தை இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்படுவதாக. இதப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போ இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர், பெந்தேகோஸ்தே நாளில் ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்கு ஊற்றப்பட்டா உங்களுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கு? ஒரு 4 காரியம். முதல்ல வாசிங்க 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தருகிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் என்னதுன்னா விடுதலையின் ஆசீர்வாதம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன ஆசீர்வாதம்? விடுதலையின் ஆசீர்வாதம். நீங்க நினைக்கலாம், நான் விடுதலையாக தானே இருக்கிறேன், என்ன யார் கேள்வி கேட்பா? என்னை வீட்டுக்காரர் கூட கேள்வி கேட்க முடியாது, ஏன் இஷ்டப்படி தான் நான் செய்வேன். அந்த விடுதலையை சொல்லலை, ஆவியானவர் தருகிற விடுதலை. ஆவியானவர் என்ன விடுதலை தராரு? நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம எல்லாம் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமா பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறோம். ஆமாவா இல்லையா? நமக்குள்ள யாருக்காவது பாவம் செய்யணுங்கிற எண்ணம் இருக்கா? இல்லை. ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணும், பரிசுத்தமா வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம். இதெல்லாம் என்னைக்கு நினைக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நினைக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை முடிஞ்ச பிறகு திரும்ப பழைய பாவமெல்லாம் நம்ம வாழ்க்கையில் திரும்ப வந்துடுது. வருதா இல்லையா? எல்லாருக்குள்ள என்ன செய்யுது? வருது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். சர்ச்சில் வந்து அறிக்கை இடுவீங்க, ஆண்டவரே நம்ம வார அழிக்கிறோம், ஆண்டவரே தப்பி போன ஆடுகளை போல நாங்கள் வழியில் விட்டு அலைந்து போனோம், எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பம் இறங்கி நடந்தோம், உங்களுடைய பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாக குற்றம் செய்தோம், எல்லாத்தையும் சொல்லி பாவத்தை அறிக்கையிட்டு இந்த வாரம் இந்த பாவத்தை செய்யவே கூடாது, இந்த வாரம் இந்த பாவத்தை, இந்த வாரம் வீட்டுக்காட்ட சண்டை போட்டேன், கெட்ட வார்த்தை பேசிட்டேன், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டேன், என் கண்ணுனால தவறான காரியத்தை பார்த்துட்டேன், இந்த பாவத்தை இனிமேல் செய்யவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு சர்ச்சை முடித்து பைபிளை தூக்கிட்டு வீட்டுக்கு போகிறோம். ஆனால் போய் சில மணி நேரத்தில் அந்த பாவம் நமக்குள்ளே திரும்ப வந்துடுது. வருதா இல்லையா? வந்துடுது. நீங்கள் ஒரு வேளை அப்படி வராமல் எனக்கு வரல நல்ல பிள்ளை மாதிரி நடித்தாலும் எல்லாத்துக்கும் வரும், எனக்கு அது தெரியும். ஏன்னா இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற எல்லாரும் பாவம் செய்கிறவங்க தான். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்களாக இருந்தாலும் தான், நானாக இருந்தாலும் தான். எந்த ஊழியக்காரனும் நான் பாவமே செய்யலை, நான் பரிசுத்தவான்னு யாருமே நினச்சி சொல்லவே. இந்த உலகத்தில் பாவமே செய்யாத பரிசுத்தர் யாருன்னா இயேசு மட்டும்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா அவர் தான் இந்த பூமியில் எப்படி பிறந்தார்னா ஆவியினால் பிறந்தார். நம்மெல்லாம் எப்படி பிறந்திருக்கிறோம்? மாம்சத்தில் பிறந்திருக்கிறோம். இப்போ நம்ம எப்படி வாழ்கிறோன்னா சர்ச்சைக்குள்ளே இருக்கும்போது பரிசுத்த பிரசனத்தில் இருக்கிறோம், இங்கே ஆவியானுடைய பிரசனத்தில் இருக்கிறோம். ஆனால் வீட்டுக்கு போன உடனேயும் வேலை பார்க்குற இடத்துக்கு போன உடனேயும் நம்ம எப்படி வாழ்கிறோன்னா பாவம் நிறைந்த பிரசனத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? பாவம் நம்ம செய்யக்கூடாதுன்னு நினச்சாலும் பாவத்தை ஆட்டோமேட்டிக்காக நம்ம செஞ்சுருவோம். பாவத்தை ஆட்டோமேட்டிக்காக பாவ சோதனை நமக்குள்ள என்ன செஞ்சிடும்? வரும். இன்றைக்கி நம்ம பாவம் செய்வதற்கு முதல் வழி எதுனா நம்ம கையில் இருக்கிற செல்ஃபோனே நம்மளை பாவத்துக்குள்ளே நேரம் என்ன செஞ்சிடும்? நம்ம கண்ணில் பார்க்குற காரியம், நம்ம இருதயத்தில் பார்க்குற காரியம் நம்ம பாவத்துக்குள்ளே நேரம் என்ன செஞ்சிடும்? நடத்திடும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை தருவார். எதிலிருந்து விடுதலை தருவார்னா இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தருவார். நீங்கள் வாசிங்க யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 8:34. அவர்களுக்கு பிரதித்திரமாக பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த உலகத்தில் நம்ம செய்கிற எல்லா பாவத்துக்கு பின்னாடி ஒரு வல்லமை இருக்குது, ஒரு வல்லமை இருக்குது. ஏன்னா பாவத்தை செய்ய வைக்கிறது யாரு சொல்லுங்க? பிசாசு. பாவத்தை செய்ய வைக்கிறது பிசாசு. அதனால் பாவத்துக்கு ஒரு வல்லமை இருக்குது.
இன்னைக்கு பாருங்க, முதல்ல பாவம் செய்யும்போது அது சும்மா விளையாட்டுக்கு செஞ்ச மாதிரி இருக்கும். குடிக்கிறவங்கள கேட்டு பாருங்களேன், நான் முத ஃபங்க்ஷன்னா குடிப்பேன் அப்படிம்பாங்க, அடுத்து வாரத்துக்கு ஒரு நாள் குடிப்பேம்பாங்க, அடுத்து டெய்லி குடிப்பேம்பாங்க, இப்போ 3 வேளையும் குடிக்க. காரணம் என்ன? அந்த பாவத்துக்கு பின்னாடி ஒரு அடிமைத்தனம் இருக்குது. பாவத்துக்கு பின்னாடி யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நிறைய பேரை சாத்தான் செல்ஃபோனுக்கு அடிமையாக்கிட்டான். நீங்கள் ஒரு நாளைக்கு யோசிச்சு பாருங்களேன், ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம செல்ஃபோனை யூஸ் பண்ணதே இல்லை. இப்போ பாருங்கள், நிறைய பேரை நம்ம பேர்வாதி நேரம் எதில் தான் அடிமைப்பட்டிருக்காங்கன்னா, செல்ஃபோனில் நிறைய பேர் அடிமைப்பட்டிருக்காங்க. காலையில் எந்திரிச்ச உடனே அதை ஆன் பண்ணி உட்கார்ந்தா பாருங்களேன், அதுலேருந்து நம்மளால் வெளியே வரவே முடியாது. முதல்ல வாட்ஸ்அப் போகும், வாட்ஸ்அப் முடிஞ்சோடனே ஃபேஸ்புக் போகும், ஃபேஸ்புக் முடிஞ்சோடனே இன்ஸ்டாகிராம் போகும், இன்ஸ்டாகிராம் முடிஞ்சு யூடியூப் போகும், யூடியூப் போனோடனே சரி ஒரு கிறிஸ்டின் பாட்டு ஸ்டேட்டஸ் வைப்போமா அப்படின்னு சொல்லி கிறிஸ்டின் பாட்டு ஸ்டேட்டஸ் வைப்போம். ஸ்டேட்டஸ் வச்சு முடிச்ச கொஞ்ச நேரத்தில் அடுத்து அவங்க பார்க்குற இன்னொரு ஆள் சினிமா பாட்டு ஸ்டேட்டஸ் வச்சுருப்பாங்க, அதை பார்க்கும். சரி இந்த பாட்டு நல்லா தான் இருக்குது, அதை யூடியூப் போய் கேட்போமா. இப்படி செல்ஃபோன் நம்மளை என்ன செஞ்சிருது? ஆமாவா இல்லையா? நீங்கள் இல்லைன்னு சொன்னாலும் நான் ஒத்துக்கிட மாட்டேன். இதுதான் எல்லாரும் தனிப்பட்ட விதமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏதோ ஒரு பாவம், கோபம், எரிச்சல், கெட்ட வார்த்தை பேசுறது, பிறரை இச்சிக்கிறது. ஒருவேளை நீங்கள் யாருக்குமே தெரியாமல் பாவம் செஞ்சாலும் அந்த பாவத்துக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அடிமைப்பட்டிருக்கிறீங்க. பைபிள் தான் சொல்லுது. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் எப்படி கதறுதான் பாருங்களேன். ரோமர் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 7:24. இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? இங்க ஒரு மனுஷன் கதறுதான், நான் நிர்பந்தமான மனிதன், நான் இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை யார் விடுதலையாக்குவா? அதே 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 7ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். நல்லா யோசிங்க, பாவம் செய்கிற ஒரு மனிதனை கூப்பிட்டு கேட்டு பார்த்தீங்கன்னா யாருமே பாவத்தை விரும்பி செய்கிறது, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு நிறைய ஆசை இருக்கும். காலையில் எழுந்து பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசிக்கணும், சர்ச்சில் பிரசங்கத்தை கேட்கணும், எல்லாம் உங்களுக்கு ஆசை இருக்கும். ஆனால் அதை உங்களால் செய்ய, ஏன்னா இந்த பாவம் என்கிற பிரமாணம் உங்களை கட்டி வச்சிருக்கிறது. பாவம் என்கிற பிரமாணம், என்னுடைய கையையும் காலையும் ஒருத்தர் கட்டி வச்சா என்னால் அதை அவுக்க முடியாது, யாராவது ஒருத்தர் தான் என்னை அதை அவுத்து என்ன செய்யணும்? விடணும். அதே மாதிரி நீங்கள் செய்கிற எல்லா பாவத்திற்கும் நீங்கள் அடிமைப்பட்டிருக்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வரும்போது நம்ம இங்கே ஜெபம் பண்ணும்போது நம்ம பெரிய பரிசுத்தவான் மாதிரி காட்டிக்கலாம். ஆனால் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், ஒவ்வொருடைய அந்தரங்க வாழ்க்கையில் நம்ம எந்த பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கோம் நமக்கே. இங்கே ஒரு மனுஷன் புலம்புறான், நான் நிர்பந்தமான மனிதன், நான் என்னை இந்த மரண சரீரத்திலின்று யார் என்னை விடுதலையாக்குவார்கள்? நான் விரும்புவதை செய்யாமல் வெறுக்கிறதையே செய்கிறேன். காலையில் எந்திரிச்ச உடனேயும் முதலாவது தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும், ஆண்டவருக்கு 1 மணி நேரம் கொடுக்கணும் ஆசைப்படுறேன். ஆனால் காலையில் தூங்கிறேன், ஜெபம் பண்ண முடியலை. இந்த வாரம் எப்படியாவது பைபிளில் ஒரு 10 அதிகாரத்தை வாசிச்சோன்னு நினைக்கிறேன், ஆனால் வாசிக்க முடியலை. இந்த பாவம் எனக்கு வேண்டாம், இந்த தவறான காரியம் எனக்கு வேண்டாம், இந்த தவறான காரியம் எனக்கு வேண்டாம், நான் பரிசுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறேன், ஆனால் செய்ய முடியலை. ஏன்? பாவம் ஒரு மனிதனை அடிமைப்படுத்துகிறது. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தாருன்னா, நீங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம், மரணம் என்பவைகளிலிருந்து விடுதலையாக்கிற்று. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை பரிசுத்தமாக பார்த்து கொள்ளுவார். உங்களை என்ன செய்வார் அப்படின்னா இந்த பாவத்திலிருந்துலாம் விடுதலை தருவார். சத்தம் வரலையே சொல்லுங்களேன். இன்னைக்கு அது விடுதலை உங்களுக்கு தரப்போகிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரகசியமாக செய்கிற பாவம், யாருக்கும் தெரியாமல் செய்கிற பாவம், அது உங்கள் மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் அந்த பாவத்தை விடணும்னு நினைச்சாலும் உங்களால் விட முடியாமல் இருக்கலாம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அந்த ஆவியானவர் வந்தாருன்னா அந்த பாவ மரணத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். இப்போ நீங்கள் கேட்கலாம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவங்க பாவம் செய்ய முடியாதா? ஒரு ஊழியக்காரர்
ஊழியக்காரர் நல்ல பரிசுத்த ஆவியில ஜெபம் பண்ணுவார், அவர் அபிஷேகம் பெற்றவர், அந்நிய பாஷை பேசுவார். ஆனால் அவர் பாவம் செஞ்சிட்டாரே, அவர் பாவத்தில் விழுந்துட்டாரே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவங்களால பாவம் செய்யாமே இருக்க முடியாதுன்னு சொல்லி பைபிள் சர்டிஃபிகேட் கொடுக்கல. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட தாவீது பாவத்தில் விழுந்து போனார், சிம்சோன் பாவத்தில் விழுந்து போனார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவங்களும் பாவம் செய்ய முடியும். ஆனால் நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்கணும்னா எப்பொழுதும் பரிசுத்த ஆவியில் நிறைந்து இருக்கணும். சத்தம் வரலையே சொல்லுங்களேன். வாசிங்களேன், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 5:18. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து ஒருவருக்கொருவர் போதும். பாருங்க, ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு? துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து. பரிசுத்த ஆவியானவரையும் ஒரு மதுபானம், அதாவது குடிவெறி உள்ள ஒரு மனிதனையும் கம்பேர் பண்ணி ஆண்டவர் எழுதுறார். ஏன் இங்கே ஆண்டவர் எழுதியிருக்கிறாரு? அதாவது ரொம்ப குடிக்க அடிமைப்பட்டவங்கள பாருங்களேன், காலையில் 4 மணிக்கே குடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. காலை 4 மணிக்கு, ஆமாம். திரும்ப அந்த போதை கொஞ்சம் இறங்கினோடனையும் 6 மணிக்கு குடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. திரும்ப அந்த போதை கொஞ்சம் இறங்கினோடனையும் 8 மணிக்கு குடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. எப்பவும் குடிச்சு அந்த போதையிலே தான் அவங்க என்ன செய்வாங்க? இருப்பாங்க. இப்போ ஆவியானவர் என்ன சொல்றாரு? ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட நீங்கள் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியால் நிறைந்திருக்கணும். சத்தம் வரலையே சொல்லுங்களேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் பாட்டு படிக்கும் போது கைத்தட்டி அந்நிய பாஷை பேசுறது பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. 24 மணி நேரமும் உங்க வீட்டுக்குள்ள திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை எல்லா நாளும் நீங்க பரிசுத்த ஆவியில் என்ன செய்யணும்? நிறைந்திருக்கணும். அப்படி நிறைந்திருந்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பாவ சோதனையும் உங்களை மேற்கொள்ளாது. சத்தமாரிலேயே சொல்லுங்களேன். எந்த பாவ சோதனை என்ன செய்யாது? ஒரு இடத்துல நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்பில் குப்பையை கொண்டு போட்டால் என்ன ஆகும்? அந்த நெருப்பு அந்த குப்பையை என்ன செஞ்சிடும்? அழிச்சிடும். குப்பையை என்ன செஞ்சிடும்? அழிச்சிடும். நெருப்பே இல்லாத இடத்துல குப்பையை கொண்டு போட்டால் குப்பை அப்படியே என்ன செஞ்சிடும்? நிறைய சேர்ந்துடும். அப்படி தானே? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்கிற நெருப்பு உங்கள் வாழ்க்கையில் எரிஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னா எந்த பாவ சோதனை வந்தாலும் கர்த்தர் உங்களை அதற்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுவார். சத்தமரல்லையே சொல்லுங்களேன். நீங்கள் தானியேலோட வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. தானியேல் பாபிலோன் தேசத்தில் வாழ்கிறாரு. பாபிலோன் தேசத்தில் தானியேல் பாவம் செய்வதற்கான எல்லா சூழ்நிலையும் இருக்குது. ஆனால் தானியேலுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்ததுனால நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி அவர் ஒரு தீர்மானம் பண்ணினார். இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா இந்த உலகத்தில் எத்தனை பாவ சோதனை வந்தாலும் அந்த பாவம் எது உங்களை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவார். சத்தமரல்லையே சொல்லுங்களேன். அதே ஆண்டவர் உங்களை பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்வார். இந்த ஆவியானவர் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் என்னது? விடுதலை. விடுதலை தருகிற ஆவியானவர். இரண்டாவது ஆவியானவர் என்ன ஆசீர்வாதம் நமக்கு தருகிறார்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ரோமர் 8:26. அந்தபடி ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னது அப்படின்னா, நம்முடைய பலவீனங்களில் அவர் என்ன செய்வாராம்? உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்வார். என்ன பலவீனம்? ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்வார். இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்க. நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு நேரம் உங்களால் ஜெபம் பண்ண முடியுது? சிலருக்கு இப்போ ஒவ்வொருத்தரையாக கேட்டோம்னா, காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுவேன். எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவீங்க? 5 நிமிஷம், 10 நிமிஷம், அரை மணி நேரம். அதுக்கு மேலே ஜெபம் பண்ண முடியல. ஏன் ஜெபம் பண்ண முடியல? அதுக்கு மேலே என்ன ஜெபம் பண்ணனே தெரியல. அதுக்கு மேலே
என்ன ஜெபம் பண்ணுனே தெரியல. வச்சுக்கோங்க, நீங்கள் மாம்சத்தில் ஜெபம் பண்ணால் உங்களால் 5 நிமிஷத்துக்கு மேலே ஜெபம் பண்ணவே முடியாது. நம்முடைய ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நீங்கள் அதிகாலையில் எழுந்திரிச்சு முழங்கால் போட்டு பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பப்பட ஒப்பு கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே நிரப்பப்பட்டாருன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து நீங்கள் என்ன ஜெபம்னு தெரியாமல் இருக்கும்போது அவர் உங்களுக்குள்ளே இருந்து ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்வார். இன்றைக்கி நான் காலையில் இருந்துச்சு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆவியானவர் என்ன நிரப்ப ஆரம்பிச்சுட்டா ஆண்டவர் ஒவ்வொரு காரியமாக ஞாபகப்படுத்துவா. திருச்சபைக்காக ஜெபம் பண்ணு, இந்த அழிந்து போகிற ஆத்மாக்காக ஜெபம் பண்ணு, இந்த பட்டணத்தில் இந்த வாலிபருக்காக ஜெபம் பண்ணு, இவங்களுக்கு இந்த ஆபத்து வரப்போகுது ஜெபம் பண்ணுன்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் உணர்த்தி கொண்டு என்ன செய்வார்? ஜெபக்குறிப்பு ஆவியானவரே கொடுப்பார். ஆவியானவர் ஜெபக்குறிப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டா உங்களால் அந்த ஜெபத்தை நிறுத்தவே முடியாது. அதனால தான் பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணுங்க. முழங்கால் போட்டு முதல்ல ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடும் நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரே என்னை நிரப்போ, உங்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்புன்னு சொல்லி ஆவியானவருக்கு விட்டு கொடுத்துட்டீங்கன்னா ஆவியானவர் ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுக்கு என்ன செய்வார்? உணர்த்துவார். ஜெபம் பண்ண உணர்த்துவார். இந்த கிராமத்துக்கு ஜெபம் பண்ணு, இந்த சபைக்கு ஜெபம் பண்ணு, இந்த ஊழியக்காரனுக்கு ஜெபம் பண்ணு, இங்கே பாரு இந்த தேசத்தில் வாலிபர்களுக்காக ஜெபம் பண்ணு, இன்னைக்கு பாரு ஒரு பக்கம் பாவத்தில் சாபத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜெபம் பண்ணு, உன் சபையில் ஆத்துமாக்கள் இல்லையே இந்த ஆத்துமாக்கள் நிரம்பட்டும்னு ஜெபம் பண்ணு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுக்கு என்ன செய்வார்? உணர்த்துவார். இந்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தீங்கன்னா நீங்கள் தூங்கிக்கிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது, இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னா ஆண்டவர் உங்ககிட்ட ஜெபம் பண்ண சொல்லுவார். அந்த சகோதரனுக்காக ஜெபம் பண்ணு, அந்த சகோதரிக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவார். நான் ஒரு நாள் ஊழியத்தில் ஒரு நாள் அப்படி தான் சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரருடைய திருமணம். அந்த திருமணத்துக்கு போயிட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வீட்டுக்கு வந்தோம். சாப்பிட்டுட்டு மதியம் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு முழிப்பு தட்டுச்சு. முழிப்பு தட்டினோடனையும் எந்திரிச்சு உட்காந்துருக்கிறேன். எனக்குள்ளே ஜெபம் பண்ணணும், என்ன ஜெபம் பண்ணுறது தெரில. பைபிள் எடுத்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி ஆவியில் நிரம்பி பரிசுத்த ஆவியால் நிரம்பி ஆண்டவரே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆவியால் எனக்கு உணர்த்துறாரு, நான் எந்த கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்தோன்னா அந்த ஊழியக்காரர், ஏன் இந்த ஊழியக்காரர் கத்தரை உணர்த்துறாரு, இப்போ தானே கல்யாண வீட்டுக்கு நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரருக்காக அவருக்கு என்ன ஜெபம் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் எனக்கு அறியாமலே அழுகையாக வருது. நான் ஆவியில் நிரம்பி நல்லா ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் ஜெபம் பண்ணி முடிஞ்சது, பைபிளை முடி வச்சுட்டு படுத்துட்டேன். மறுநாள் ஃபோன் பண்ணி, சரி ஆண்டவர் நேற்று ஜெபம் பண்ண சொன்னார், எதற்காக ஜெபம் பண்ண சொன்னான்னு தெரில, அவங்கள பற்றி விசாரிப்போன்னு ஃபோன் பண்ணால் அந்த பாஸ்டரோட பையன் ஃபோன் எடுத்து பேசுகிறான், என்ன நாங்கள் திருநெல்வேலியில் அருணா கார்டியாக்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம், அப்பாவுக்கு நேற்று கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நேரத்தில் திடீர்னு வேர்த்துட்டு ஒரு மாதிரியா வந்துச்சு, ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணால் ஹார்ட்டில் 3 இடத்துல அவங்களுக்கு என்ன இருக்குன்னா பிளாக் இருக்குது, அதனால தான் நாங்கள் உடனே ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துட்டோம், இப்போ அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம். அப்போ கடைசியில் ஆவியானவர் அந்த சமயத்தில் ஜெபம் பண்ணலை அப்படின்னா அந்த ஊழியக்காரர் என்ன செஞ்சிருப்பார்? கண்டிப்பாக மரித்து போயிருப்பார். ஆண்டவர் உணர்த்துறார், நீ ஜெபம் பண்ணு, அவங்களுக்காக ஜெபம் பண்ணு, எனக்கு என்ன ஜெபம் பண்ணுன்னு தெரியல. நான் பரிசுத்த ஆவியில் நடந்து ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அந்த ஊழியக்காரருடைய ஆத்மாவை என்ன செய்தார்னா காப்பாற்றினார். இது உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விரோதமாக எந்த காரியம் யார் செய்தாலும், உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் கர்த்தர் உணர்த்துவார். அவர் உங்களுக்கு ஜெபத்தில் உதவி செய்வார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டுதல் செய்வீர்கள். பரிசுத்த ஆவியானவர் முதல் தருகிற ஆசீர்வாதம் விடுதலை தருவார். 2வது ஜெபத்தில் உங்களுக்கு உதவி செய்வார். 3வது பரிசுத்த ஆவியானவர் தருகிற ஆசீர்வாதம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து நீங்கள் ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள்.
நீங்கள் இங்கிலீஷ் பைபிளை வாசித்து பார்த்தீங்கன்னா, யூ ரிசீவ் பவர், ஒரு புதிய வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள். அது என்ன வல்லமை? இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை, பிசாசை மேற்கொள்ளுகிற வல்லமை, பிரச்சனையை மேற்கொள்ளுகிற வல்லமை. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து நீங்கள் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த பரிசுத்தாவின் வல்லமை அவசியம். நீங்க எபேசியரை வாசிச்சு பாருங்க. தெளிந்த புத்தி உள்ளவராய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனென்றால் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி. நமக்கு ஒரு எதிராளி உண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரட்சிக்கப்பட்டு நம்ம என்னைக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறோமோ, மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு ஒரு எதிராளி உண்டு. அவன் யாரு? பிசாசு. இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்டாதான், இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாதான் அந்த பிசாசின் வல்லமையை நீங்கள் மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சர்ச்சைக்கு தலைமுறையாக வர்ற விசுவாசி, இந்த கோயிலே நாங்கள் தான் கட்டி கொடுத்தோம், நாங்கள் சர்ச்சைக்கு அவ்வளோ தூரம் பண்ணியிருக்கிறோம், எல்லாம் செஞ்சுருக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுவாங்க, பிரதர் எங்களுக்கு பயமாக இருக்குது, ராத்திரிலாம் தூக்கம் வர மணிக்கு பிசாசு எங்கள் வீட்டை சுற்றி சுற்றி வரோம், யாரோ எங்களுக்கு செய்வனை வச்சுட்டாங்க, யாரோ எங்களுக்கு ஏதோ பண்ணிட்டாங்க. ஏன் பயமாக இருக்குது? காரணம் என்ன? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலை. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வருகிற பிசாசை நீங்கள் மேற்கொள்வீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். கொஞ்சம் சரியில்லைன்னா ஜோசிக்காரனை பார்க்க போயிடுறது, ஞாயிற்றுக்கிழமை பைபிள் தூக்கிட்டு சர்ச்சைக்கு வர்றது, மற்ற நாள் ஜோசிக்காரனை பார்க்க போயிடுறது. சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகள் காரணம் என்ன? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறலை. யாரோ என்னை பார்த்து கண்ணு போட்டாங்க, யாரோ எனக்கு பண்ணிட்டாங்க, வாங்கி வத்தலை வாங்கி எரிப்புமா? யாரு? வேதனையோட சொல்றேன், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள், வல்லமை இல்லாத கிறிஸ்தவர்களாக நம்ம இருக்கிறோம். நான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் ஆராதிக்கிற நீங்களும் நானும் வல்லமை உள்ள கிறிஸ்தவங்களாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களை பார்த்தா பிசாசு பயப்படணும். இன்னைக்கு பிசாசை பார்த்து நம்ம தான் பயந்துட்டு இருக்கோம். பிசாசை பார்த்து நம்ம தான் பயப்படுறோம். ஒரு ஊரில் உண்மையாக நடந்த சம்பவம். ஒரு ஊரில் ஒரு விசுவாச குடும்பம், அந்த குடும்பத்துக்கு விரோதமாக ஒருத்தங்க மந்திரவாதம் பண்ணாங்களாம். அந்த குடும்பத்துக்கு விரோதமாக மந்திரவாதம் பண்ண உடனேயும் அந்த பிசாசு என்ன பண்ணிச்சான், மந்திரவாதம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் அந்த மந்திரவாதிகிட்ட போயிருக்கிறாரு. அந்த மந்திரவாதி மந்திரவாதம் பண்ணியிருக்காரு. அந்த மந்திரவாதம் பண்ணி அந்த பிசாசை ஏவி விடும்போது, அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த விசுவாசி வீட்டுக்கு அந்த பிசாசு போகும்பொழுது அவங்க வீட்டை சுற்றி என்ன எரிஞ்சதுன்னா அக்கினி எரிஞ்சதான். அவங்க வீட்டை சுற்றி அந்த பிசாசு திரும்ப அந்த மந்திரவாதிகிட்ட சொன்னிச்சான், என்னால் அவங்கள தாக்க முடியாது, ஏன்னா அவங்க வீட்டை சுற்றி அக்கினியாக எரியுது, அவங்க கிறிஸ்தவங்க, அவங்க அப்படின்னு சொன்னிச்சான். அந்த மந்திரவாதி சொன்னாராம், நான் இதுக்கு முன்னாடி நிறையா கிறிஸ்தவங்களுக்கு மந்திரவாதம் பண்ணி அவங்கள முடக்கியிருக்கேன், நீ என்கிட்ட போய் சொல்கிறியா, நீ போய் அவங்கள முடக்கு அப்படின்னு அந்த பிசாஸ்ட்டு அந்த மந்திரவாதி சொன்னாராம். அந்த பிசாஸ் சொன்னிச்சான், நீ மற்ற கிறிஸ்தவங்க மாதிரி இவங்க கிடையாது, இவங்க அபிஷேகம் பெற்ற கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களை என்னையும் பார்த்து பிசாசு பயப்படணும். பிசாசை பார்த்து நம்ம தான் பயப்படுறோம். ஏன்? பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லை. இருட்டை பார்த்தா பயமாக இருக்குது பிரதர், எங்கள் வீட்டில் யாரோ பாத்திரத்தை உருட்டுற மாதிரியே இருக்குது. ஏன் பயமாக இருக்குது? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை, வல்லமை உள்ள கிறிஸ்தவனாக நம்ம மாறிட்டா பிசாசை மேற்கொள்ளுவோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். கெர்ச்சிக்கிற சிங்கம் போல பிசாசு அதை உங்களால் மேற்கொள்ள முடியும். உங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் மந்திரவாதம் பண்ணினாலும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படி தான் ஒரு இடத்துக்கு ஜோம் பண்ண போயிருந்தேன்னா, ஒருத்தங்களுக்கு ஜோம் பண்ணி முடிச்சோடனையும், பிரதர் ஏதாவது தெரியுதா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. ஏதாவது தெரியுதா? எனக்கு ஒன்றும் புரியலை. என்னது தெரியுதா அப்படின்னு கேட்டேன். உடனே அவங்க சொன்னாங்க, இல்லை நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர்கிட்ட ஜோம் பண்ண போனோமா, அந்த பாஸ்டர் சொன்னார், உங்கள் அக்கா, உங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறார்ல, உங்கள் வீட்டுக்காருடைய அக்கா அவங்க தான் உனக்கு செய்வனை வச்சுருக்காங்க. எதுக்குன்னா உங்கள் குடும்பத்தில் சண்டை வரணும்னு சொல்லி, அதனால தான் உங்கள் குடும்பத்தில் ரொம்ப சண்டையாக வருது. அந்த செய்வனை வச்ச அந்த பிசாசோட கிரியை இப்போ யார்கிட்ட இருக்குது? ஓன்ட்ட தான் இருக்குது. அதனால தான் சண்டை வருதுன்னு ஒரு பாஸ்டர் சொன்னார். இப்போ நீங்கள் ஜோம் பண்ணீங்களா, உங்களுக்கு ஏதாவது தெரியுதா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு ஒன்று தெரியுதுக்கா, நீங்கள் பாவத்தில் இருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு என்ன செய்யுது தெரியுது. என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னாங்க.
ஆமாம், நீங்கள் பாவத்தில் இருக்கீங்க. அந்த வீட்டுக்கார், அந்த ஊழியக்காரர் சொன்ன மாதிரியே உங்கள் வீட்டுக்காரோடைய அக்கா உங்களுக்கு செய்வனம் வச்சுருக்கலாம். செய்வனம் வச்சுருந்தாலும் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் இருக்குது தெரியுமா? வாசிங்க பார்ப்போம். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 23 வாசிங்க. என்னாகமம் 23 வாசிங்க. யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும். இது யாருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் சொல்லுங்க? நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஆனால் இன்னும் யாரோ மந்திரவாதம் பண்ணிட்டாங்க. ராத்திரி அன்னைக்கு ஒருத்தங்க அப்படி தான் ஃபோன் பண்ணி, பிரதர் ராத்திரி சடுகுடுக்கான வந்தானா, நான் எந்திரிச்சு கேட்கக்கூடாதுன்னு நினச்சேன். பிறகு எந்திரிச்சு பையா கேட்டேன். அவன் சொல்லிட்டான், ஏம்மா உன் வீட்டில் இருக்கிற உன் கொம்பனுக்கு ஆபத்து வருதுன்னு சொல்லிட்டான். எங்கள் வீட்டுக்காருக்கு எதுவும் நடந்துடக்கூடாது பிரதர், ஜெபம் பண்ணுங்க. யார் இவங்க? புறஜாதி மக்கள் கிடையாது. சர்ச்சில் வந்து லபல்ல பார்க்கறது வல்லமை இல்லாத கிறிஸ்தவர்கள். நம்ம எப்படி இருக்கணும்னா வல்லமை உள்ள கிறிஸ்தவர்களாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். வல்லமை உள்ள கிறிஸ்தவர்களாக இருக்கணும். பிசாசு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வந்தாலும் நமக்குள்ள இருக்கிற யூதா கோத்திரத்தின் சிங்கம் ஜெயம் எடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான. உங்களுக்கு விரோதமா எத்தனை பேர் மந்திரவாதம் பண்ணினாலும் நீங்க பரிசுத்த ஆவியில நிறைந்திருந்தீங்கன்னா உங்க தலையில் இருக்கிற முடியை கூட அவங்களால நினைச்ச முடியாது. ஏன்னா உங்க தலையில் இருக்கிற முடியெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எண்ணப்பட்டிருக்கிறது. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். பாருங்க, சிம்சோனுக்கு முன்னாடி ஒரு சிங்கம் வந்தது. வாசிங்க நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 5-6 வாசிங்க. நியாயாதிபதிகள் 14:5-6. அப்படியே கெர்ச்சிக்கிற பால சிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினபடியால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல கிழித்து போட்டான். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். சிம்சோனுக்கு விரோதமா கெர்ச்சிக்கிற பாலசிங்கம், கிழட்டு சிங்கம் கிடையாது, கெர்ச்சிக்கிற பாலசிங்கம். ஆனா சிம்சோனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்ததுனால அதை ஒரு ஆட்டுக்குட்டியை போல என்ன செஞ்சிட்டான். இன்னைக்கு விசுவாசிங்களுக்கு ஆட்டுக்குட்டிலாம் சிங்கம் மாதிரி தெரியுது. சிம்சோனுக்கு சிங்கம் ஆட்டுக்குட்டி மாதிரி தெரிஞ்சது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கு ஆட்டுக்குட்டிலாம், ஆமாம், ஆட்டுக்குட்டிலாம் சிங்கமாக தெரியுது. நீங்கள் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எப்பேற்பட்ட பிசாசின் கிரியையும் வல்லமையை மேற்கொள்வீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்னைக்கு தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டதுனால அவங்க முன்னாடி இருக்கிற அந்த எரிகிற அக்கினி ஜூலையை கண்டு கூட அவங்க என்ன செய்யலை? பயப்படலை. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும். ஏன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து உங்களை என்ன செய்வார்? தைரியப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் நிறைய கிறிஸ்தவ விசுவாசியம் வர்ற வாயில் வர்ற வார்த்தை, கொஞ்சம் பிரச்சனை வந்தோடனையும் பேசாமல் நம்ம ஏதாவது செத்துடலாமா, ஏதாவது பண்ணிடலாமா. காரணம் என்ன? பிரச்சனையை மேற்கொள்கிற பலன் இல்லை. நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டீங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையை நீங்கள் மேற்கொள்வீங்க. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த சூளையை பார்த்து என்ன செய்யலை? பயப்படலை. மூன்றாவது, பரிசுத்த ஆவியானவர் தருகிற ஆசீர்வாதம், வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள். கடைசியாக இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருகிறார்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். கடைசியாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னது அப்படின்னா, உங்கள் சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே இறங்கி வரும் பொழுது உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள்,
உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், உங்கள் சரீரத்தில் இருக்கிற எதெல்லாம் சாவுக்கு ஏதுவாக இருக்குதோ அது எல்லாவற்றையும் உயிர்ப்பிப்பார். ஒரு பெங்களூரில் ஒரு கூட்டம் நடந்துச்சான். அந்த கூட்டத்தில் ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ண போயிருந்தாராம். பிரசங்கம் முடிஞ்ச உடனேயும் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த வீட்டில் ஒரு 70 வயது தாத்தா, அவர் நடக்க முடியாமல் படுத்திருக்கிறார். இந்த ஊழியக்காரர் போய் அந்த தாத்தாட்ட, தாத்தா உங்களுக்காக எதுக்கு ஜெபம் பண்ணணும்னு கேட்டாராம். அப்போ அந்த ஊழியக்காரர், அந்த தாத்தா சொன்னாராம், எனக்கு பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படணும்னு ஜெபம் பண்ணுங்கன்னாராம். நடக்க முடியாமல் படுத்திருக்காரு, நம்மளாம் நடக்கட்டும் தான் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் அவர் சொன்னாரா, இல்லை பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க, நான் அதுக்காண்டி தான் ரொம்ப நாள் ஜெபம் பண்ணுறேன்னாராம். உடனே இந்த ஊழியக்காரர் முழங்கால் போட்டு அவர் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படணும்னு சொல்லி ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணாராம். ஜெபம் முடிஞ்ச உடனே கண்ணை திறந்து பார்த்தா அந்த படுத்திருந்த அந்த தாத்தா எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சுட்டாராம். சத்தமாக ரயிலே சொல்லுங்களேன். ஆவியானவர் ஊற்றப்பட்டா சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதி மாறும், உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனம் மாறும், உங்கள் சரீரத்தில் புதிய பலன் உண்டாகும். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமாக ரயிலே சொல்லுங்களேன். உங்கள் வியாதிப்பட்ட இடத்துல கர்த்தருடைய வல்லமை இறங்க போகிறது. இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா சாவுக்கு ஏதுவான உங்க சரீரத்தை மட்டும் இல்ல, நீங்க கையை கொண்டு வைக்கும் பொழுது மற்றவங்க சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, பேதுருவும் யோவானும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டாங்க. அவங்க பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட பிறகு அவங்க தேவாலயத்துக்கு நடந்து போறாங்க. தேவாலயத்துக்கு நடந்து போகும்போது என்ன நடந்துச்சு தெரியுமா? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம்ங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை பாருங்க, தாயின் வயிற்றிலிருந்து சப்பானி, அதாவது பிறவிலிருந்து சப்பானி, அப்படி தானே? அவனை 4 பேர் தூக்கிட்டு வந்து எங்கே வைக்கிறாங்க? தேவாலயத்தோட அலங்கார வாசலில் பிச்சை கேட்க வைக்காங்க. இப்போ பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறாங்க. இந்த பேதுருவும் யோவானும் யாருன்னா, பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள். அதான் புரிஞ்சுட்டிங்களா? இப்போ பாருங்க 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி உன் வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய காலும் கலர்களும் பலன் கொண்டது. சத்தமாக அலையிலே சொல்லுங்களேன். நீங்கள் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டீங்கன்னா ஆவியானுடைய வல்லமை உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிக்கிறது மாற்றம் இல்லை, உங்கள் கையை கொண்டு ஏசப்பா அற்புதம் செய்வா. சத்தமாக அலையிலே சொல்லுங்க. பேதுருவும் யோவானும் சப்பானியாக இருந்த கையை பிடிச்சு தூக்கி விட்ட உடனே அவன் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. இந்த பரிசுத்த ஆவியானவர் எவ்வளோ ஆசீர்வாதம் வச்சுருக்காரு பார்த்தீங்களா? இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாமல் நம்ம இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டோமே. இந்த ஆவியானவர் நமக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் தர 4 காரியம் சொன்ன சொல்லுங்க பார்ப்போம். முதல்ல பரிசுத்த ஆவியானவர் விடுதலை தருவார். 2வது பரிசுத்த ஆவியானவர் ஜெபத்திலே உதவி செய்வார். 3வது பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வல்லமையை உங்களுக்கு தருவார். 4வது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிப்பார். இன்னைக்கு இந்த பரிசுத்த ஆவியை உங்கள் மேலே ஊற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமாக அழிய சொல்லுங்களேன். இந்த பெந்தேகோஸ்தே நாளில் அந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு தான் நீங்கள் இந்த இடத்த விட்டு போகணும். இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நீங்கள் என்ன செய்யணும்? 3 காரியம். வசனத்தை மட்டும் வேகமாக வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இயேசு நின்று சத்தமிட்டு, தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்களுக்கு வேணும்னா முதல்ல உங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா? தாகம் வேணும். என்ன வேணும்? தாகம் வேணும். நான் எவ்வளோ தாகமாக இருக்குமோ
அந்த அளவு இந்த கேனில் இருக்கிற தண்ணி காலியாகும். அப்படி தானே? தாகமே இல்லைன்னா கேனில் இருக்கிற தண்ணி என்ன செய்யாது? பரிசுத்த ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலும் இன்னைக்கு ஊற்ற அவர் ஆசைப்படுகிறார். இந்த பெந்தேகோஸ்தே நாளில் உங்கள் மேலே ஒரு பரிசுத்த ஆவி ஊற்ற போகிறார். ஆனால் நீங்கள் தாகமாக இருக்கணும். நீங்கள் தாகமாக இல்லாமல் ஆண்டவர் என்ன மட்டும் நிரப்பலை அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் தாகமாக இருந்தா இந்த பிரசங்கத்தை கேட்டு இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் என் மேலே ஊற்றப்படணும்னு தாகமாக இருந்தா நிச்சயமாக கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? நிரப்புவார். ரெண்டாவது யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 39 வாசிங்க. 7:39. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் ஆவியை குறித்து இப்படி சொன்னான். போதும். ரெண்டாவது, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு பரிசுத்த ஆவியை தருவார்னு விசுவாசிக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியை தருவார்னு விசுவாசிக்கணும். நீங்கள் ஆண்டவர் எனக்கு தருவார்னு விசுவாசிச்சாதான் பரிசுத்த ஆவியை கர்த்தர் என்ன செய்வார்? முதல்ல பரிசுத்த ஆவியின் மேலே தாகமாக இருக்கணும். ரெண்டாவது பரிசுத்த ஆவியின் மேலே எப்படி இருக்கணும்? விசுவாசமாக இருக்கணும். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவனை நிரப்ப போகிறாருன்னா என்ன நிரப்புவார்? ஏசப்பா என்ன நிரப்புங்க, நீங்கள் என்ன நிரப்புவீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கணும். நிறையா நான் அபிஷேக கூட்டத்துக்கு போயிருக்கேனா, சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு சிலரை பரிசுத்த ஆவியை கர்த்தர் நிரப்புவார். இவங்க இது யார் சத்தம் போடுறா, இது யார் குதிக்கிறா, அப்படி வேடிக்கை பார்த்தா உங்களை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? என்ன நிரப்புவார்னு விசுவாசிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் என்னை பரிசுத்த ஆவியில நிரப்புவார்னு சொல்லி என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். கடைசியா லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 11:13. நீங்கள் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்ற. கடைசியாக நீங்கள் பரிசுத்த ஆவிக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணணும். எப்படி அந்த பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற அவங்க ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணாங்களோ அப்பொழுது தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? ஊற்றப்பட்டார். இந்த பெந்தேகோஸ்தே நாளில் இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாரும் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் குமாரரும் என் குமாரத்தையும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள், மூப்பனம் சொப்பனம் காண்பார்கள் என்ற வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி நீங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணிங்கன்னா கர்த்தர் இன்னைக்கு உங்கள் மேலே நிரப்ப போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் அப்படி ஜெபம் பண்ணி எழுந்து நிற்போமா? எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம். இது ஒரு முக்கியமான ஒரு நேரம். யாரும் எங்கேயும் வேடிக்கை பார்க்கக்கூடாது. எல்லாரும் கண்களை மூடி பரலோகத்தில் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் நோக்கி பாருங்க. இந்த பெந்தேகோஸ்தே நாளில் கர்த்தர் தன்னுடைய ஆவியை உங்கள் மேலே ஊற்ற போகிறார். ஒருவேளை இதுக்கு முன்னாடி நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம். இன்னைக்கு அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இழந்திருக்கலாம். இல்ல, கர்த்தர் இன்னைக்கு திரும்ப உங்களை அபிஷேகிக்க போகிறார். எல்லா கண்களும் மூடுங்க. யாரும் எங்கேயும் வேடிக்கை பார்க்காதீங்க. அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டிருந்த பொழுது இன்னைக்கு கர்த்தர் தன்னுடைய ஆவியை உங்க மேல அனுப்பும்படி கர்த்தருடைய வல்லமை உங்க மேல இறங்கி வரப்போகிறது. கர்த்தருடைய மகிமை உங்க மேல இறங்கி வரப்போகிறது. இயேசுவின் நாமத்தில் நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பார்ப்போம். ஒரு 2 நிமிஷம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், இந்த பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஆசீர்வாதம் எனக்கு வேணும் ஆண்டவரே. கேளுங்க. வாய்களை திறந்து கேளுங்க. ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் இப்பொழுது தன்னுடைய ஆவியின் வல்லமையை ஊற்ற போகிறார். எல்லாரும் கேளுங்க. இயேசுவே, இங்க யார் தாகத்தோடு கேட்கிறாங்களோ, யார் வாஞ்சையோடு கேட்கிறாங்களோ ஒவ்வொருவரையும் இப்பொழுது பெந்தேகோஸ்தே நாள் வந்த பொழுது அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மேல அமர்ந்தது என்று சொன்னது மாதிரி இப்பொழுது ஊற்றுங்க ஆண்டவரே. எல்லாரும் கேட்போமா? ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறே, நான் தாகத்தோடு. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிற. உண்மையா நல்லா கையை தட்டி பாடுங்க பாப்போம். ஆமென். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான ஆமென், மக்கள் எல்லாம் இறைவாக்கு
ஆமே ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறே, நான் தாகத்தோடு காத்து நிற்கிறே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தில் ஆறுகளை. எல்லாரும் தாகத்தோடு கேளுங்க பாப்போம். ஆண்டவரே அந்த அபிஷேகத்தின் வல்லமையை. ஆமென். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று, ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறே, நான் தாகத்தோடு காத்து நிற்கிறே. முதியர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் கேப்போமா. முதியர் மேலும் இளைஞர் மேலும் கனவுகள் காட்சிகள். ஆமென். ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறே, நான் தாகத்தோடு காத்து நிற்கிறே. ஊற்றுமையா உம் வல்லமையை ஒவ்வொருவர் மேல ஊற்றுங்கப்பா, ஒவ்வொருவர் மேல ஊற்றுங்கப்பா. உங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. நான் தாகத்தோடு காத்து நிற்கிறே. ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்துறாரு. இங்க இருக்கிற எல்லார் மேலேயும் நான் பரிசுத்த ஆவியை ஊற்ற விரும்புகிறேன். ஆனா நான் அந்த பரிசுத்த ஆவியை ஊற்றுவதற்கு முன்பாக, அதாவது நம்ம ஒரு பாலை ஒரு பாத்திரத்தில் வாங்க முன்னாடி அந்த பாத்திரம் சுத்தமாக இருக்கணும். அந்த பாத்திரம் அசுத்தமாக இருந்துச்சுன்னா, அந்த பாத்திரம் சுத்தம் இல்லாமல் இருந்துச்சுன்னா, அதில் ஊற்றுற அந்த பால் கெட்டு போயிடும், அதில் ஊற்றுற அந்த பால் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஆண்டவர் சொல்றாரு, இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவி ஊற்ற போறேன். ஆனா அவங்க பாத்திரத்தை ஒரு விசை இன்னும் ஒரு விசை கழுவி பரிசுத்தமாக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. எல்லாரும் உங்க வலது கரத்தை உங்க இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே உங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றும்படி என்ன ஒரு விசை கழுவுங்கன்னு கேளுங்க பார்ப்போம். வாய்களை திறந்து கேளுங்க. என்ன ஒரு விசை கழுவுங்கப்பா, என்ன ஒரு விசை கழுவுங்கப்பா. அன்னைக்கு ஏசாயா அசுத்த உதடுள்ள மனிதன். ஆனா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும் பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி வந்து அந்த அசுத்த உதடுள்ள மனிதனை பரிசுத்தமாக்குனது. ஒருவேளை உங்க வாழ்க்கை இதுவரைக்கும் எப்படி நாள் இருக்கலாம், இப்ப பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி வரும் பொழுது, பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி வரும் பொழுது உங்களை அது பரிசுத்தமாக்கும், உங்களை பரிசுத்தமாக்கும். சுட்டெரிக்கிற அந்த அக்கினி, சுட்டெரிக்கிற அந்த அக்கினி இப்பொழுது உங்களை பரிசுத்தமாக்க போகிறது, இப்போ உங்களை பரிசுத்தமாக்க போகிறது. எல்லாரும் வாய்களை திறந்து கேளுங்க, எல்லாரும் வாய்களை திறந்து கேளுங்க. அந்த அபிஷேகத்தின் வல்லமை இப்பொழுது என் மேல ஊற்றப்படட்டும் ஆண்டவரே, இப்பொழுது என் மேல ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. எல்லாரும் கேட்க போறோம். பின்மாறி காலத்து அபிஷேகம், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற கடைசி காலம், எழுப்புதல் காலம். இந்த எழுப்புதல் காலத்துல கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார், கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். ஒரு எலியாவை போல பயன்படுத்த போகிறார், ஒரு பேதுருவை போல பயன்படுத்த போகிறார், ஒரு யோவான் ஸ்தானங்களை போல பயன்படுத்த போகிறார். இந்த ஆவியான உங்களுக்கு விடுதலை தருவார், இந்த ஆவியான விடுதலை தருவார். இரண்டாவது ஆவியானவர் உங்களுக்கு ஜெபத்தில் உதவி செய்வார். ஒரு ஜெப ஆவியை உங்க மேல ஊற்ற போகிறார். நல்ல ரெண்டு கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, ரெண்டு கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. இப்பொழுது ஒரு ஜெப அபிஷேகம், இப்பொழுது ஒரு ஜெப வல்லமை இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவர் மேல இறங்குகிறது, ஒவ்வொருவர் மேல இறங்குகிறது. இனி உங்க ஜெப வாழ்க்கை வித்தியாசமா மாற போகிறது. இனி நீங்க வல்லமை உள்ள கிறிஸ்தவங்களா மாற போறீங்க. உங்களை பார்த்து பிசாசு பயப்படும், உங்களை பார்த்து பிசாசு பயப்படும். இப்பொழுது அந்த வல்லமை, இப்பொழுது அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். அன்னைக்கு மேல் வீட்டறையில் இருந்த 120 பேர் மேல இறங்கி வந்த அதே அக்கினியின் ஆவியானவர் இப்பொழுது அக்கினியா இறங்க போகிறார், இப்பொழுது அக்கினியா இறங்க போகிறார். எல்லா கைகளை தட்டி வாய்களை திறந்து ஓ ராதா டா ஷாகா பாபா தாலா பாபா நிரப்போ நிரப்போ நிரப்போ. அவர் அக்கினி, பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி ஒவ்வொருவர் மேல விளட்டும் ஆண்டவரே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, வெறும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. எல்லாம் கைதட்டி பாடுவோமா? அக்கினியாய் இறந்திடுமே. பெந்தெகோஸ்தே நாள்ல இறங்கி வந்த அதே அக்கினியின் ஆவியானவர் இன்னைக்கு உங்க மேல இறங்க போகிறார். ஆமென். ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாப்பு நடுங்கிடுவே, அக்னி மலையாக பொழிந்திடுமே. ஒவ்வொருவர் மேல இறங்கப்பா. கர்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு,
ஆமே. ஆகாப்பு நடுங்கினவே அக்னி மலையாக பொழிந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக. எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க பாப்போம். நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து நீங்க அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிங்க. ஒரு புதிய பாஷை, ஒரு புதிய வல்லமை. ஓ ராதா ஷாக்கா பாப்பா தாலபா. நிரப்போ நிரப்போ நிரப்போ, ஒவ்வொருவரையும் நிரப்போ, ஒவ்வொருவரையும் நிரப்போ. இயேசுவின் நாமத்தில் ஒரு அக்கினி, பரலோகத்திலிருந்து வருகிற அக்கினி ஒவ்வொருவர் மேலே இறங்கட்டும், ஒவ்வொருவர் மேலே இறங்கட்டும். 120 பேர் மேலே இறங்கி வந்த அதே பரிசுத்த ஆவியானவர் தீராரா ஷாக்கா பாப்பா தாலபா லேபா தாடா ஷாக்கா தாலபா. நிரப்போ நிரப்போ நிரப்போ. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென். என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியால். கேட்போமா? என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியால். என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியால். நல்லா 2 கரங்களை தட்டி வாய்களை திறந்து ரீபா லாதா டா ஷாக்கா பாபா தாலபா ஓ ராதா டா ஷாக்கா தாலா பாபா. நிரப்போ நிரப்போ நிரப்போ, ஒவ்வொருவரையும் நிரப்போ. ஒவ்வொருவர் மேலும் அந்த அபிஷேகத்தின் வல்லமை, கர்த்தருடைய கரம் இப்பொழுது அமருவதாக, இப்பொழுது அமருவதாக. அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவர் சிலருடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கிறார், ஆவிக்குரிய கண்களை திறக்கிறார். நீங்க இயேசுவை தரிசிக்க போறீங்க, அவரை பார்க்க போறீங்க. அவருடைய வல்லமை இப்பொழுது பலமாய் இறங்கி வருவதாக. இந்த பெந்தேகோஸ்தே நாள்ல மேல் வீட்டறையில் இறங்கின பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இப்பொழுது எங்க ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, என்னை பரிசுத்த ஆவியால் நிரப்பினதற்காக நன்றின்னு சொல்லுங்க. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஏசப்பா, என்ன உங்க அபிஷேகத்தினால் நிரப்பினதற்காக நன்றி, உங்க ஆவியின் வல்லமையினால் நிரப்பினதற்காக நன்றி. தொடர்ந்து அந்த பரிசுத்த ஆவியின் கிருபையில் அந்த அபிஷேகத்தில் பெருக உதவி செய்யுங்க. நீ பிரேசி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.